சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்களாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்கள், மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறோம். ரொம்பவே சந்தோஷம். இதுவரைக்கும் ஒரு நாட்டினுடைய தஞ்ச கோரிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டதாக இருந்துச்சு. இப்போ மீண்டும் பரிசீலனைக்கு வரப்போகுது அப்படின்னு சுவிட்சர்லாந்து அதிரடி முடிவுன்னு வெளியிட்டு இருக்காங்க. அது எந்த நாட்டினருடைய தஞ்ச கோரிக்கைகளா இருக்கு, அதுக்கு என்னதான் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். சுவிட்சர்லாந்தினுடைய செக்ரட்டரியாட் ஸ்டேட்டோ டெல்லா மிகிராசியோனே, அதாவது SCM இருக்கு இல்லையா, சிறிய குடிமக்கள் சமர்ப்பிச்ச தஞ்ச கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லை அப்படி என்ற முடிவுகள் வெளியிடப்பட போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்கு. வரக்கூடிய மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த நடைமுறை அமலுக்கு வரப்போதாம். இப்போ சுமார் 850 சிறியர்களோட விண்ணப்பங்கள் முதல் நிலை தீர்ப்புக்காக நிலுவையில இருக்கு அப்படின்னு SCM திட்டவட்டம் அறிவிச்சிருக்காங்க. 2024 டிசம்பர் 8 எடுத்துக்கிட்டா பஷார் அல் அசாத், அன்றைய சிரியாவுடைய தலைவர், அவருடைய தலைமையிலான அரசு வீழ்த்தப்பட்டுச்சு இல்லையா. அதுக்கப்புறமா சிரியாவுடைய நிலையை SCM நெருக்கமா கண்காணிச்சது. அதனோட சேர்த்து 2025 நவம்பர்ல சுவிட்சர்லாந்து என்ன படிச்சு சிரியாத்தோட லெபனான் நாடுகளுக்கு ஆய்வு பயணமும் மேற்கொண்டுச்சு. அந்த பயணத்துல பல தகவல்கள் கிடைச்சது. அதோட மதிப்பீடுகளும் பண்ணப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் இப்போ நடைமுறையில மாற்றம் செய்ய தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு SCM சொல்றாங்க. அதே போல ஆஸ்திரியா, பிரான்ஸ், ஜெர்மனி இந்த ஐரோப்பிய நாடுகளையும் எடுத்துட்டா சிறியர்களோட தஞ்ச கோரிக்கைகள் மீண்டும் தீர்மானங்களை எடுக்கலாம் அப்படின்ற ஆரம்பத்தில் இருக்குன்னு சொல்லப்படுது. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, சிரியாவுடைய எல்லா பகுதிகளையும் எடுத்துக்கிட்டா ஒரே மாதிரியான கடுமையான வன்முறைகள் நிலவுது அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு SCM காரணம் சொல்றாங்க. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு விண்ணப்பமும் தனிப்பட்ட முறையில் மீண்டும் சரியான முறையில் பரிசீலிக்கப்படும் SCM சொல்றாங்க. குறிப்பா வன்முறை குறைவா இருக்கிற பகுதிகளுக்கு சிலர் கட்டாயமா திருப்பி அனுப்புறது சாத்தியமா இருக்கலாம்னு சொல்றாங்க. அத்தோட சிரியாவுடைய அரசியல் நிலைமையும் இன்னும் நிலையற்றதா இருக்கு. பொருளாதார சுகாதார சூழ்நிலைகளும் மிகவும் மோசமா இருக்கிறதால பெரும்பாலான தஞ்சம் நாடுவோருக்கு திரும்பி செல்ல ஏற்ற சூழ்நிலைகள் கிடையாதுன்றதையும் SCM வலியுறுத்துறாங்க. இதற்கிடையில தன்னார்வமா சிரியாவிற்கு திரும்ப விரும்புறவங்களுக்கு உதவி திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஃப்ரண்டெக்ஸ் அமைப்பினுடைய யூரோப்பியன் ரீஇன்டகிரேஷன் புரோகிராம், அதாவது EURP மூலமா ஒருத்தருக்கு அதிகபட்சமா 2600 யூரோ வரைக்கும் உதவி வழங்கப்படுமா. இதற்கு கூடுதலா சுவிட்சர்லாந்து அரசு ஒருத்தருக்கு 1000 சுவிஸ் பிராங்குகளை வழங்குறதுக்கு முன் வந்திருக்கு. 2024 டிசம்பர்ல ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமா சிறியர்களோட தஞ்ச கோரிக்கைகள் தொடர்பா அனைத்து முடிவுகளையும் SCM என்ன பண்ணாங்க, தற்காலிகமா நிறுத்தினாங்க. அதுக்கப்புறமா 2025 செப்டம்பர் முதல்ல இருந்து சட்ட ரீதியான பாதுகாப்பு காரணங்களை முன்வைக்காத பலவீனமான நிலையில இருக்கிற நபர்களோட விண்ணப்பங்கள் குறித்து மாத்திரம்தான் தீர்ப்பு வழங்கினாங்க. அதுக்கப்புறமா 2025ஆம் ஆண்டினுடைய 2ஆம் பாதி எடுத்துக்கிட்டா சுவிட்சர்லாந்தினுடைய உதவியோட 60 பேர் தன்னார்வமா சிரியாவிற்கு திரும்புறதுக்கு விருப்பத்தை தெரிவிச்சாங்க. ஆனா இந்த முடிவுக்கு எதிராக OSAR அமைப்பு எச்சரிக்கை வெளியிட்டாங்க. அதாவது சிரியாவில போர், வன்முறை, அத்தோட மனிதாபிமான பிரச்சனைகள் இன்னும் அதிகமா தொடருது. அங்கு மக்களை திருப்பி அனுப்புறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. அத்தோட இடைக்கால அரசு கூட மனித உரிமை மீறல்களை ஈடுபடுறாங்க. பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கு எந்தவித சட்ட ரீதியான நிலையும் அங்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. கொலைகள், சித்திரவதைகள், கடத்தல்களோட காணாமல் போகிற சம்பவங்களும் தொடர்ந்து சிரியாவில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதோட பல குழந்தைகள் கடத்தப்படுவோம் என்ற அச்சத்தால பள்ளிக்கு கூட போக முடியாத நிலை இருக்கு. தங்களுடைய கல்வியையும் தொடர முடியாத நிலை இருக்கு அப்படின்னு OSAR தெரிவிக்கிறது. அதனால 16 மாத இடைநிறுத்தத்துக்கு அப்புறமா மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிற SCM இந்த நடைமுறை எடுத்துக்கிட்டா விரைவாகவும் மனிதநேய அடிப்படையிலும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் அந்த அமைப்புகள் தெளிவா வலியுறுத்துறாங்க. வீடுமுறை எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.